வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் A Psalm of Life by Henry Wadsworth Longfellow. ஸோ இந்த போய்ட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போய்ட் வந்து February 27, 1807 போர்ட்லேண்டில் வந்து பிறந்திருக்கிறாரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா The Song of Hiawatha, Paul Revere Ride அண்ட் இவாஞ்சலின். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இவரோட ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ். இவரோட ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கான ஒரு போய்ட்டு. லிரிக்கல் வந்து நிறைய எழுதிவார். ரொம்ப வந்து ஆப்டிமிஸ்டிக்காகவும் மாரலிட்டியும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுகிற போய்ட்ஸு. ஸோ இவர் வந்து அமெரிக்கன் தீம்ஸ், யூரோப்பியன் லிட்ரேச்சரில் இன்ஸ்பயர் ஆகி அமெரிக்கன் தீம்ஸ் வந்து நிறைய எழுதுகிற ஒரு போய்ட்டு. ஸோ 1882 அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் போய்ட்ஸ் வந்து இவர். ஸோ சாம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A Psalm of Life, What the Heart of the Young Man Said to the Psalmist. ஸோ இதோட இயர் ஆஃப் கம்போசிஷன் வந்து 1838. இது ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் 1838 த நிக்கர்பாக்கர் மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்குது. அந்த எந்த கலெக்ஷனில் வந்திருக்கு அப்படின்னா த வாய்ஸஸ் ஆஃப் த நைட் அப்படிங்கிற அந்த கலெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. த போயம் இது வந்து எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதப்பட்ட போயம் அப்படின்னா லாங்ஃபெல்லோவோட நம்ம போயட்டோட பர்சனல் கிரீஃப் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேரி ஸ்டோரர் பாட்டர் இன் 1835. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட மெமரியில் எழுதின போயம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ் ஸ்ட்ரகிள் வித் சாரோ அண்ட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு ஃபைண்ட் மீனிங் இன் லைஃப் த்ரூ ஆப்டிமிசம் அண்ட் ஆக்ஷன். ஸோ அவங்களோட இறப்புக்கு அப்புறம் இவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ரீஃபில் இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் பாசிட்டிவிட்டியை லைஃப்பில் தேடி முன்னேறினார் அப்படிங்கிற அந்த தீம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இன்ஸ்பிரேஷன் வந்து அதுதான். அடுத்தது தீம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வந்து தீமாக இருக்குது. என்கரேஜிங் ரீடர்ஸ் டு லிவ் வித் பர்பஸ் அண்ட் லீவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட். ஸோ ஆப்டிமிசம் தான் ஆஸ் யூஷுவல் இவரோட போயம்ஸ். ஸோ டோன் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக், அப்லிஃப்டிக் அண்ட் டைடாக்டிக். டைடாக்டிக் அப்படின்னா ஒரு மாரல் லெசன் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மீட்டர், இந்த போயமோட மீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரொகேக் டெட்ராமீட்டர். இதான் வந்து இந்த போயமோட மீட்டர். ரைமிங் ஸ்கீம் ஏபி. மியூசிக்கல் ரிதம் அழகாக வந்து வர மாதிரி இருக்குது. ஸ்டைல் வந்து டைடாக்டிக் அண்ட் இன்ஸ்பிரேஷனல். ஸோ இதான் வந்து டைடாக்டிக் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதான் வந்து இந்த போயம். டெல் மீ நாட் இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ், லைஃப் இஸ் பட் அன் எம்ப்டி ட்ரீம், ஃபார் த சோல் இஸ் that slumbers and things are not what they seem. Life is real, life is earnest, and the grave is not its goal. Dust thou art, to dust returnest, was not spoken of the soul. Not enjoyment and not sorrow is our destined end or way, but to act that each tomorrow will find us farther than today. Art is long and time is fleeting, and our hearts, though stout and brave, still like muffled drums are beating funeral marches to the grave. In the world's broad field of battle, in the bivouac of life, be not like dumb driven cattle, be a hero in the strife. Trust no future, however pleasant. Let the dead past bury its dead. Act in the living present, heart within and God overhead. Lives of great men all remind us we can make our lives sublime, and departing leave us behind footprints on the sands of time. Footprints that perhaps another sailing over life's solemn main, a forlorn and shipwrecked brother seeing shall take heart again. Let us then be up and doing with a heart for any fate, still achieving, still pursuing, learn to labor and to wait. So it's a lovely poem. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமாஸ், அந்த கமாவில் நிறுத்தி படிக்கும்போது ரொம்பவே ஒரு அழகான ஒரு போயம். ஸோ டைடாக்டிக் அப்படிங்கிறது நல்லா ரொம்பவே வந்து தெரியுது. ஸோ லைஃபோட அந்த டெம்ப்ரவரி நேச்சரையும் அதிகமாக வந்து இது சொல்லுது. அதே மாதிரி லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ ஸ்டான்ஸா 1 அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக் வியூஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. டெல் மீ நாட் இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ், லைஃப் இஸ் பட் அன் எம்ப்டி ட்ரீம். லைஃப் வந்து ஒரு எம்ப்டி ட்ரீம்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ரெஃபர்ஸ் டு சாரோஃபுல் போய்ட்ரி ஆர் அ பிலீஃப் தட் லைஃப் இஸ் மீனிங்லெஸ்.
ஆனால் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, நம்ம போய்ட் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கிடையாது. லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் மீனிங். ஒரு ஒரு பாசிவான பர்சனுக்கு தான் வந்து லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம். லைஃப் இஸ் டீப்பர் தேன் இட் அப்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப அழகான ஒரு லைன், டெல் மீ நாட் இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ் லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம். லைஃப் வந்து ஒரு எம்டி ட்ரீம்ன்ற கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாது. ஸோ வாழ்க்கையை வந்து ரொம்ப பாசிவாக வாழ்கிறவனுக்கு தான் வந்து லைஃப் அப்படியே தெரியும். ஆனால் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம். ஸோ லைஃப் இஸ் வெரி டீப். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest and the grave is not its goal. Dust thou art to dust return as was not spoken of the soul. Wow, what lines. லைஃப்னா என்னன்னு எனக்கு சொல்லாதன்னு சொன்னார் இல்லையா, இப்போ அவர் மீனிங் கொடுக்குறாரு. லைஃப்னா என்ன? லைஃப் இஸ் ரியல் அண்ட் மீனிங்ஃபுல். லைஃப் இஸ் earnest, ரொம்ப சீரியஸான ஒரு பர்பஸ்ஃபுல்லான விஷயந்தான் வந்து லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. டெத்து தான் லைஃபோட அல்டிமேட் எய்மு இல்லை எண்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாடி வேணால் போய் டஸ்ட்டில் வந்து இருக்கலாம், ஆனால் சோல் வந்து எட்டர்னலான விஷயம். ஸோ நம்ம பாடி வந்து மண்ணாக போகலாம், டஸ்ட்டாக போகலாம், ஆனால் நம்ம சோல் வந்து எட்டர்னல். ஸோ இந்த இடத்துல இவர் ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸை வந்து கொண்டு வராரு, நம்ம ஜெனசிஸில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸை வந்து கொண்டு வராரு. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸா போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாஸ் அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ இஸ் அவர் டெஸ்டின்ட் எண்ட் ஆர் வே, பட் டு ஆக்ட் that each tomorrow find us further than today. See, such lovely lines. Life is neither about seeking pleasure. No, நீ வந்து ஃபுல்லாகவே ஒரு நான் வந்து இருக்கிறது எல்லாம், இந்த உலகத்தில் இருக்க எல்லா ப்ளஷரும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு லைஃப் நீ வாழக்கூடாது. அதே மாதிரி ஃபுல்லாகவே சஃபரிங் இருக்குது அப்படின்னு நினச்சி வாழக்கூடாது. The true purpose is action and progress. நேற்று நீ யாராக இருந்தியோ அதை விட ஒரு ஸ்டெப் நீ பெட்டர் பர்சனா, இல்லை அதை விட ஒரு ஸ்டெப் பெட்டரா, ஜஸ்ட் ஒரு சின்ன மைன்யூட் விஷயத்தில் நீ பெட்டரானா கூட லைஃப் வந்து உனக்கு க்ரோ ஆகிட்டுருக்கு, உனக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. லிவ் இன் த ப்ரெசன்ட், அது வந்து ரொம்பவே கரெக்ட். பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபார்தர் தேன் டுடே. ஸோ சச் லவ்லி லைன்ஸ். நெக்ஸ்ட் 4th ஸ்டான்ஸா வாங்க. Art is long and time is fleeting, and our hearts, though stout and brave, still like muffled drums are beating funeral marches to the grave. See, art is long. Achievements வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கலாம், ஆனால் டைம் வந்து சீக்கிரமாக போயிட்டுருக்குது. நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் கூட நம்ம மனசுக்குள்ளே என்ன ஆகுது, மஃபில்டு ட்ரம் அடிச்சுட்டே இருக்குது. எங்கே போகிறதுக்கு? லைஃப் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் டெத். ஆர்ட் இஸ் லாங், டைம் இஸ் ஃப்ளீட்டிங். டைம் வந்து கடந்து போயிட்டே இருக்குது. நம்மளோட ஹார்ட் வந்து எவ்வளோதான் ஒரு பிரேவான ஹார்ட்டாக இருந்தால் கூட what it is doing is it is marching to the funeral. Means life is so temporary. நமக்கு லைஃப் டைம் இஸ் ஃப்ளீட்டிங்ன்றப்போ லைஃபுமே ஃப்ளீட்டிங். ஸோ வாட் he means that you should take action, don't be just passive அப்படின்னு சொல்கிறார். ஸோ 5th ஸ்டான்ஸா பார்க்கலாம். in the world's broad field of battle, in the bivouac of life, be not like dumb driven cattle, be a hero in the strife. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் சொன்னதை இப்போ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. 4th ஸ்டான்ஸால் என்ன சொன்னார், நமக்கு எவ்வளோ தான் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளோட லைஃப் வந்து டெத்தை நோக்கி தான் போகுது. ஓகே, அப்படி போகிறப்ப நீங்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அப்படியே போய் சாகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். டம் ட்ரிவன் கேட்டில். ஒரு கேட்டில் கூட்டம் என்ன பண்ணும், ஒன்று ஆட்டு மந்த கூட்டம் ஒன்று போனால் அது பின்னாடியே எல்லாம் போகும். ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இப்படி எல்லார் லைஃப்பும் வந்து டெத்தில் தான் எண்டாக போகுது. அது இட் இஸ் அ நோன் ஃபேக்டர். ஆனால் எல்லாரும் போய் இப்படி ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி எல்லாரும் இப்படி யாருன்னே உங்களை தெரியாமல் போய் சாகாதீங்க. ஆக்ட் ஹீரோயிக்கலி, டேக் கண்ட்ரோல். ஒரு வார் பிளேஸில் ஒரு ஹீரோ எப்படி இருப்பானோ
அவனை தாண்டி வந்து அந்த சோல்ஜர்ஸ் அந்த எனிமி எப்படி அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கவசமாக இருப்பானோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும், ஒரு பாகுபலி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட்ஸ் இட். Such lovely lines. So next stanza. Trust no future however pleasant. Let the dead past bury its dead. Act in the living present, heart within and God overhead. See, what lovely lines. Do not rely on the future. எங்கள் அப்பா அம்மா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, எனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்னு ஃப்யூச்சரை நினச்சி ரொம்பவுமே வந்து நீங்கள் ஜாலியாக இருந்துடாதீங்க. ஸோ do not rely on the future. அது வந்து சர்டனிட்டி கிடையாது. ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய நீங்கள் டெசிஷன்ஸ் எடுத்துறதுக்கு அதை நினச்சி ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் வருத்தமும் படாதீங்க. வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் லிவ் இன் த ப்ரெசன்ட். You should only live in the present. உன்னோட ஹார்ட், உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து உன்னோட ஹார்ட்டையும் உன்னோட டிவைனையும் மட்டும் நம்பி வந்து உன்னோட உள்ளுக்குள்ளே இருக்க சக்தியும் உனக்கு மேலே இருக்கிற சக்தியும் மட்டும் நீ மனசில் வச்சுட்டு நீ முன்னேறு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லைன்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பேரா போகலாம். Trust no future, அதான் நம்ம பார்த்துட்டோம். Lives of great men all remind us we can make our life sublime and departing leave us behind footprints on the sands of time. ஸோ லைஃப் ஆஃப் கிரேட் இண்டிவிஜுவல்ஸ், நல்லா வாழ்ந்த கிரேட் பீப்புளோட லைஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்மளால் நோபலாகவும் மற்றவங்க பார்த்து அட்மையர் பண்ணுற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது கிரேட் இண்டிவிஜுவல்ஸ் நிறையா பேர் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே நாமளும் வந்து நம்ம பின்னாடி வர சந்ததிக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லவ்லி மெட்டஃபர். அதாவது இந்த பீச்லலாம் நம்ம நடந்து போகும்போது எப்படி நம்ம கால் தடங்கள் தெரியுமோ அது மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரேட் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு மாடல் மாதிரி நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ நம்மளும் வந்து நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ரோல் மாடலாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. Footprints that perhaps another sailing over life's solemn main, a forlorn and shipwrecked the brother seeing shall take heart again. So இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னோடனே அவருக்கு ஃபுட் பிரிண்ட்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறார். அவர் குட் டீட்ஸ் மே கைட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். இவர் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தங்க கூட லைஃப்பில் இன்ஸ்பயர் ஆனால் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். அதான் வந்து இவர் சொல்ல வர்றார். லைஃப் சாலம் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கம்பேர்ஸ் லைஃப் டு அ வாஸ்ட் ஓஷன். லைஃப்ன்றது ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. அதில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் பர்சன் நம்மளோட ஒரு அந்த கால் தடங்களை பார்த்து நம்மளோட அந்த பார்த்து ஒருத்தரால் இன்ஸ்பயர் ஆக முடியும் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ். ஸோ ஒருத்தர் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா கூட நம்மளோட லைஃப் வந்து சக்ஸஸ் தான். அதான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சிம்பிள் கான்செப்டை வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நீங்கள் ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்னா, இந்த பெரிய ஓஷனில் தத்தளிச்சிட்டு இருக்கிற எல்லார் லைஃப்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் ஏதோ ஒரு பர்சன் இன்ஸ்பயர் ஆக முடியும். அ ஃபோர்லான் அண்ட் ஷிப்ரெக்ட் பிரதர் சீயிங் ஷால் டேக் ஹார்ட் அகெயின். நம்ம லைஃபோட பேட்டர்னோ நம்ம லைஃபோட ஒரு விஷயம் அவருக்கு ஹோப்பு கொடுக்கும் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ். அப்படி இருக்கணும் உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்கிறார். லெட் அஸ் தென் பி அப் அண்ட் டூயிங் with a heart for any fate, still achieving, still pursuing, learn to labor and to wait. Lovely lines. Let us then be up and doing.
ஸோ இப்போவே நம்ம எழுந்திருப்போம், நம்ம வந்து நம்ம எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகிறது, எப்படி ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து வாழ்ந்து காட்டுவோம். வித் அ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட், எது வேணால் வரலாம். ஸோ தட் இஸ் வாட் வி saw in the beginning. He is famous for his optimistic tone in poetry. ஸோ அந்த ஆப்டிமிசம் எல்லாமே வந்து இங்கே என்ன ஃபேட் வேணாலும் வரலாம், ஆனால் நாங்கள் வாழ்கிற லைஃபு ஒரு தடவை தான். அந்த லைஃப் இட் இஸ் கோயிங் டு மார்ச் டுவர்ட்ஸ் த கிரேவ், டுவர்ட்ஸ் டெத், பட் ஸ்டில் we will be a hero in the strife. ஒரு ஹீரோ மாதிரி நாங்கள் அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு போவோம். ஸ்டில் அச்சீவிங், ஸ்டில் பர்சியூயிங். ஸோ வாழ்க்கையோட கடைசி வரலையும் we will keep achieving things, we will keep pursuing things. Learn to labor and to wait. உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கான அந்த பொறுமையோடு வந்து நீங்கள் காத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லேபர் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்கணும், அதே சமயம் வாழ்க்கையில் பேஷன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆக்ட், டேக் லைஃப் சீரியஸ்லி, act wisely and inspire others. ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு போயம். ஸோ இந்த போயம் படிக்கிறப்பயே நமக்கு வந்து பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சரியா, இதில் நம்ம நிறைய ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இவர் சொல்கிற மாதிரி லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ இட்ஸ் அ லவ்லி போயம். இந்த போயம் படிக்கும்போதே இதோட ரிதமிக் நேச்சர் வந்து நம்மளை ஆக்ட் பண்ண தூண்டுற ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு போயமாக இருக்குது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்க அந்த கமாஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது என்னை பொறுத்த வரலையும். இதில் கஷ்டமான வார்த்தைகள்லாம் வந்து கிளாசரியில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். மோன்ஃபுல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது சேட் அண்ட் பெசிமிஸ்டிக் வர்சஸ், ஸ்லம்பர்ஸ்னால் ரிமைனிங் ஸ்லீப்பி ஆர் இன்ஆக்டிவ், ஏர்னஸ்ட் அப்படின்னா சீரியஸ் அண்ட் மீனிங்ஃபுல். ஸோ கிரேவ்னா burial place symbolizing death, dust thou art to dust returnest. ஸோ இது வந்து biblical reference நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். bivouac அப்படிங்கிறது டெம்பரவரி கேம்ப் யூஸ்ட் மெட்டஃபாரிக்கலி ஃபார் த ஷார்ட் அண்ட் அன்சர்டன் நேச்சர் ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து நடுவில் ஒரு ரெஃபரன்ஸில் வந்திருக்கும். டம் ட்ரிவன் கேட்டில் நான் சொன்ன மாதிரி ஆட்டு மந்த. ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள். ஓவர் ஹெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஆண்டவனையும் நமக்குள்ளே இருக்கிற சக்தியும் வந்து நினச்சிட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். சப்ளைம் அப்படிங்கிறது நோபல் அண்ட் இன்ஸ்பைரிங். அப்புறம் சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு இவர் சொல்கிறது டைமோட ஒரு மெட்டஃபர். ஃபோர்லான் அப்படின்னாக்க அபேண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஷிப்ரெக்டு பிரதர் அப்படின்னா ஒரு நம்மள மாதிரியே ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் திணறக்கூடிய யாரோ ஒருத்தங்க. சரிங்களா, அ பர்சன் ஹூ இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் லைஃப் லுக்கிங் ஃபார் கைடன்ஸ். ஸோ அப் அண்ட் டூயிங்னு கடைசியில் அவர் சொல்லியிருக்கிறது பீயிங் ஆக்டிவ் அண்ட் டேக்கிங் இனிஷியேட்டிவ் இம்மீடியட்லி. ஸோ அச்சீவிங் அப்படிங்கிறது ரீச்சிங் கோல்ஸ் அவர் சொல்கிறாரு. பர்சியூயிங் அப்படிங்கன்னா கண்டினியூயிங் எஃபர்ட்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஸோ இதான் வந்து இந்த தீம்ஸ் ஆஃப் த போயம்னு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் லைஃப். ஸோ லைஃபோட மீனிங் வந்து சொல்கிறது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி லைஃப் வந்து ஒரு சோகமான விஷயம், ஒரு ஹோப்லெஸ்ஸான விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் ஏர்னஸ்ட் அப்படின்னு லைஃபோட இம்பார்ட்டன்ஸில் ஆரம்பித்து அப்படியே நம்மளை கொண்டு வராரு. ஆக்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் செகண்ட் தீம் ஆஃப் த போயம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவனை ஃப்யூச்சரை நம்பாத, பாஸ்ட்டை ரெக்ரெட் பண்ணாத, ப்ரெசண்ட்டில் வாழு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லீவிங் அ லெகசி. இது வந்து அவர் கண்டிப்பாக பேசுகிறாரு. இது என்ன அப்படின்னா லிவிங் அ லெகசி, அதுதான் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவர் சொல்கிறாரு. அதாவது நீ வந்து வாழ்ந்த செத்தன்னு இல்லாமல் யாராவது ஒருத்தங்களையாவது இன்ஸ்பயர் பண்ணுறதுக்குரிய ஒரு வாழ்க்கையை வந்து நீ வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் இன்ஸ்பயர் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓவர் கம்மிங் டைம் அண்ட் டெத். நம்மளோட இந்த ஷார்ட்டான இந்த லைஃப்பில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைமை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்து நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு
ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தீம்ஸோட இம்பார்ட்டண்ட்டான இந்த போயமோட இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ். ஸோ இந்த போயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. சச் அன் இன்ஸ்பைரிங் போயம். நிஜமாலுமே இவர் ஒரு கிரேட் போய்ட் தான். ஸோ ஒரு 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 9 ஸ்டான்ஸா போயமில் இவ்வளோ தூரம் வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காரு. சச் அ நைஸ் போயம். ஸோ இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.